சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜேசுபாலன் பிறப்பை கொண்டாடியுள்ள கிறிஸ்தவ மக்கள். நள்ளிரவில் விசேட வழிபாடுகள். ஆபத்தான நிலையில் பதுளை மாவட்டம். கண்டியில் அதிகளவான உயிரிழப்புகள். பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் குறித்து ஆய்வு. ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்துடன் இணைந்து ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு நடவடிக்கை. மித்தனிய போதைப்பொருள் விவகாரம். சம்பத் மரம்பேரியை 90 நாட்களுக்கு தடுத்து வைக்க உத்தரவு. யாழ் மானிப்பாய் பகுதியில் காவல்துறையினரால் துரத்திச் செல்லப்பட்ட மகளுந்து. மூவர் படுகாயம். துருக்கி விமான விபத்து. லிபியா ராணுவ தளபதி உட்பட 7 பேர் உயிரிழப்பு. உலகிற்கு அமைதியின் செய்தியை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் சிறப்பான நத்தார் பண்டிகை நேற்று நள்ளிரவு மலர்ந்தது. உலகெங்கிலும் உள்ளது போலவே இலங்கையிலும் கிறிஸ்தவ பக்தர்கள் நத்தார் பிறப்பை மிகவும் கோலாகலமாக கொண்டாடினர். ஹாசாவில் ஏற்பட்ட போர் சூழல் காரணமாக 2023ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 2 வருடங்களாக நத்தார் கொண்டாடப்படாத புனித பூமியான பெத்தலஹேமில் இம்முறை நத்தார் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. அமெரிக்காவைச் சேர்ந்த 14ஆம் லியோ பாப்பரசரின் பதவியேற்புக்கு பின்னர் நடைபெற்ற முதலாவது நத்தார் நள்ளிரவு திருப்பலி ரோமில் உள்ள வத்திக்கான் புனித பேதுரு தேவாலயத்தில் இடம்பெற்றது. இதில் உலகின் பல பாகங்களிலுமிருந்து பெருந்திரளான கிறிஸ்தவ பக்தர்கள் கலந்து கொண்டனர். Perché alla sua luce l'intera umanità vede l'aurora di una esistenza nuova ed eterna. È il Natale di Gesù, l'Emanuele, nel Figlio fatto uomo. இலங்கையின் பிரதான நத்தார் நள்ளிரவு திருப்பலி கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தலைமையில் உஸ்வெட்ட கையாப புனித மரியாள் தேவாலயத்தில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை சமூகத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமாயின் மனிதர்களிடம் உள்ள பேராசையை ஒழிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான நத்தார் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வரும் நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு தனது நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இயற்கை அனர்த்தங்களுக்கு மத்தியிலும் மக்கள் காட்டிய மனிதாபிமானத்தையும் நத்தார் பண்டிகையின் உண்மையான அர்த்தத்தையும் வலியுறுத்தி தனது நத்தார் வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார். இலங்கையர்களாகிய அனைவரும் அண்மையில் நாடு எதிர்கொண்ட மிகவும் வேதனையான இயற்கை பேரழிவில் இருந்து உறுதியுடன் மீண்டு வரும் ஒரு இக்கட்டான சூழலிலேயே இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பகிர்வு மற்றும் தியாகம் ஆகியவையே இந்த பண்டிகையின் உண்மையான அர்த்தங்களாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கட்டான காலங்களில் அயலவர்களை கைவிடாமல் சகோதரத்துவத்துடன் அரவணைக்கும் உன்னத மனித பண்பை இலங்கை மக்கள் அண்மைய அனர்த்தங்களின் போது மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளதாகவும் அத்தியாவசிய பொருட்களை தமது சகோதர மக்களுக்காக சுமந்து சென்ற மக்கள் நத்தாரின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டுள்ளதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இருள் நீங்க வேண்டுமானால் ஒளியின் பிரகாசம் பரவ வேண்டும் என குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி மனித சமூகத்தை மீட்க தன்னை அர்ப்பணித்து மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நம்பிக்கைக்கு உதாரணமாக குறிப்பிட்டுள்ளார். யதார்த்தமான வேதனையான உண்மைகளை எதிர்கொண்டு சவால்களை வென்று ஒரு நாடாக ஒன்றிணைந்து மீண்டெழுவோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார்
திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். அமைதி, மகிழ்ச்சி, மனிதநேயம் மற்றும் கருணை நிறைந்த இனிய நத்தார் பண்டிகையாக இது அமைய வேண்டும் என அவர் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார். இலங்கையில் 2026 ஆண்டு நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டு மக்களுக்கு விசேட வாழ்த்து செய்தியொன்றை விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட டிட்வா புயலினால் நமது மக்கள் உயிர்கள், சொத்துக்கள் மற்றும் வாழ்வாதாரங்களை இழந்து பெரும் வேதனையை அனுபவித்தனர். இவ்வாறான அழிவுகளுக்கு மத்தியிலும் நத்தார் பண்டிகை என்பது நம்பிக்கையின் பிறப்பை குறிக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். பேரழிவின் போது இனம், மதம், மொழி வேறுபாடுகளின்றி இலங்கையர்கள் காட்டிய ஒற்றுமையே தேசத்தின் உண்மையான வலிமை என குறிப்பிட்ட அவர், அந்த மனிதாபிமானத்தினூடாக நாம் ஒரு நாடாக மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். தற்போதைய சூழலில் நாட்டிற்கு தேவைப்படுவது பிளவுகளை ஏற்படுத்தும் அரசியல் அல்ல என தெரிவித்துள்ள சஜித் பிரேமதாஸ், மக்களின் வேதனைக்கு மருந்தாகும் நீதியான மற்றும் கருணை நிறைந்த ஒரு நாட்டை உருவாக்குவதே காலத்தின் தேவை என குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தங்களின் போது மக்களை தனிமைப்படுத்தாத, உதவியற்றவர்களை பாதுகாக்கும் ஒரு அரசை உருவாக்குவது நம் அனைவரினதும் கூட்டு பொறுப்பாகும் எனவும், இழந்தவற்றை விடவும் நம்மிடம் எஞ்சியுள்ள மனிதாபிமானமும் நாளைய நாள் பற்றிய விசுவாசமுமே நம்மை வழிபடுத்தும் என அவர் தனது செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை வாழ் கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் அமைதி, செழிப்பு, நல்லிணக்கம் மற்றும் புதிய நம்பிக்கை நிறைந்த நத்தார் பண்டிகையாக இது அமைய வேண்டும் என அவர் இதன்போது வாழ்த்தியுள்ளார். அன்பு, பிரிவு மற்றும் பொறுப்புடன் ஒன்றிணைந்து செயற்பட அனைவரும் இந்த நத்தார் தினத்தில் உறுதி பூணுவோம் என்று ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது நத்தார் தின வாழ்த்து செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைதியின் செய்தியை ஏந்தியவராக பாலகர் இயேசுவின் பிறப்புச் செய்தி பெத்லகேம் நகரில் இருந்து உலகை வந்தடைந்த அந்த நத்தார் தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதே கிறிஸ்தவ மக்களின் எதிர்பார்ப்பாகும். ஆனால் இந்த குளிர்கால டிசம்பர் மாதம் வழக்கமான மகிழ்ச்சி அல்லது உற்சாகத்தை ஏற்படுத்தவில்லை எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். முழு நாட்டையும் முழுக்கிய இயற்கை பேரனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளின் துன்பங்கள் மற்றும் பெருமூச்சுகளுக்கு மத்தியிலேயே அதனை அடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்கும் பணிக்காக அனைத்து இனங்களும் ஒரே குறிக்கோளுடனும் கூட்டு பொறுப்புடனும் தேசத்தின் எதிர்காலத்திற்காக ஒன்றுபட வேண்டிய ஒரு காலகட்டத்தை இப்போது அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சிறந்ததோர் எதிர்காலத்தை நோக்கிய எம் எல்லோருடையவும் அந்த கனவிற்காக குடிமக்கள் என்ற வகையில் ஒற்றுமை, அன்பு மற்றும் பரிவுணர்வுடனும் பொறுப்புடனும் ஒன்றிணைந்து செயற்பட நாம் அனைவரும் இந்த நத்தார் தினத்தில் உறுதி பூணுவோம் எனவும் தனது வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 2025 ஆண்டில் துன்பகரமான சூழலிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது எனவும், நம் நடுவிலே நமக்காக பாடுபட்ட, நமக்காக பல துன்பங்களை அனுபவித்த உயிர்த்த இயேசு எங்களோடு இருப்பதாகவும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகை தெரிவித்துள்ளார். கிறிஸ்து இயேசுவின் பிறப்புடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிறிஸ்து துன்பகரமான சூழலிலேயே பிறந்தார் எனவும், இந்த உலகிலே நாங்கள் படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவர் அனுபவித்தவராகவே இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாட்களில் நாங்கள் ஆடம்பரங்களை தவிர்த்துக் கொண்டு இயேசுவின் உடன் இருப்பை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்களுடைய உடன் சகோதரர்களுடன் ஒன்றித்திருக்கும் இந்த வேளையிலே இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் அருளையும் அருள்வார் எனவும் அவர் வாழ்த்தியுள்ளார். அனைவருக்கும் எல்லாம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வை இந்த நத்தார் பெருவிழா கொண்டு வருவதாக, எல்லாவற்றிற்கும் மேலாகவும் ஆண்டவருடைய இருப்பை உணர்ந்து கொண்டு நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாகவும் சமாதானத்துடனும் வாழவும் இயேசுவின் பிறப்பு ஊடாக வழிநடத்தி செல்வார் எனவும் அனைவருக்கும் நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்துடன் இணைந்து டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் குறித்த ஆய்வொன்றை முன்னெடுத்து வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த ஆய்வின் பின்னர் விரைவாக புனரமைக்கப்படக்கூடிய பாடசாலைகளை சீரமைக்கவும், மண் சரிவு போன்ற அச்சுறுத்தல்கள் நிலவும் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலைகளை பாதுகாப்பான வேறு இடங்களுக்கு இடமாற்றவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த பதுளை மாவட்டத்தின் மீக ஹஹிப்ல தேசிய பாடசாலையை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னரே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்பாட்டாளரான மஹிந்த பத்திரனவுக்கு எதிராக கடுவலை மாவட்ட நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி இதற்காக 10 பில்லியன் நட்டஈடு வழங்குமாறு பிரதி அமைச்சர் இந்த வழக்கின் மூலம் கோரியுள்ளார்.
கடந்த செப்டம்பர் மாதம் மஹிந்த பத்ரன தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவு ஒன்றே இந்த சட்ட நடவடிக்கைக்கு காரணமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பதிவில் கொழும்பு சினமன் லைஃப் சொகுசு குடியிருப்பு வளாகத்தில் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கியுள்ளதாகவும் இந்த சொத்து வாங்குவதற்கான நிதி ஆதாரம் சந்தேகத்திற்குரியது எனவும் இது கையூட்டு மூலம் பெறப்பட்ட பணமாக இருக்கலாம் எனவும் மஹிந்த பத்ரன பதிவிட்டிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை மற்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என சுனில் வட்டக்கல நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தனது அரசியல் வாழ்க்கையையும் தனிப்பட்ட கௌரவத்தையும் சீர்குலைக்கும் நோக்கில் திட்டமிட்டே இந்த பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சச்சின் ரத்வத்த என்ற பெயரிலான ஒரு முகநூல் கணக்கை மேற்கோள் காட்டியே மஹிந்த பத்ரன இந்த பதிவை இட்டுள்ளார். அந்த கணக்கில் நம்பகத்தன்மையும் தற்போது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மஹிந்த பத்ரனவுக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் ஆனால் அதற்கு அவர் எவ்வித பதிலும் வழங்கவில்லை என்றும் பிரதி அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பியல் மனம்பேரி மற்றும் சம்பத் மனம்பேரியை மேலும் 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் மல்ஷா கொடிதுவுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவில் 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சம்பத் மனம்பேரியை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புயல் மனம்பேரி எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இரண்டாவது சந்தேக நபரான சம்பத் மனம்பேரியிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகள் குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபரிடமிருந்து 3 வாகனங்கள் தற்போது சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவை சந்தேக நபர் இந்த சட்டவிரோத சம்பவங்களுடன் தொடர்புபட்டு சம்பாதித்தவை என்பது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருந்தால் அது தொடர்பான அறிக்கையாவது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிடுமாறும் சட்டத்திரணி நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார். சந்தேக நபருக்கு எதிராக மேலும் 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்படுமாயின் அவரை பார்ப்பதற்கும் அவருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கும் சட்டத்திரணிகள் மற்றும் குடும்பத்தினருக்கு தேவையான அனுமதியை வழங்குமாறும் சட்டத்திரணி நீதிமன்றத்தில் கோரினார். அதற்கமைய இருதரப்பு உண்மைகளையும் பரிசீலித்த வலஸ்முல்ல நீதவான் இவ்வாறு 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவிட்டார். டிட்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவுகள் காரணமாக கண்டி மாவட்டத்தில் 241 பேர் உயிரிழந்துள்ளனர். 68 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தம் காரணமாக 114 பேர் காயமடைந்துள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் இந்திகரண வீர தெரிவித்துள்ளார். இந்த பேரிடர் காரணமாக 1959 வீடுகள் முழுமையாகவும் 16,565 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்தன. இதன் விளைவாக 55,804 குடும்பங்களைச் சேர்ந்து 1,81,335 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களது உறவினர்கள் வீடுகளிலும் பாதுகாப்பு மையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய ரணவீர கண்டி மாவட்டத்தில் 23,244 குடும்பங்கள் உறவினர்கள் வீடுகளிலும் மேலும் 2,089 குடும்பங்கள் 95 பாதுகாப்பு மையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இந்த குழு கூட்டத்தில் 323 கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 5 வயதிற்குட்பட்டு 1,791 குழந்தைகள் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கண்டி மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தத்தால் தாய்மார்களை இழந்த 7 குழந்தைகளும் தந்தையர்களை இழந்த 32 குழந்தைகளும் தாய் தந்தையர் இருவரையும் இழந்த 3 குழந்தைகளும் உள்ளதாக அவர் கூறினார். யாழ்ப்பாணம் மானிப்பை பகுதியில் காவல்துறையினர் துரத்தி வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கடைகளுக்குள் புகுந்து மோதியதில் 3 படுகாயமடைந்துள்ளனர். நவாலி மூத்த நயினர் ஆலயத்திற்கு முன்பாக நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மானிப்பாய் காவல்துறையினர் கார் ஒன்றினை துரத்தி வந்த நிலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் வீதியோரத்தில் இருந்த தையல் கடை மற்றும் மற்றொரு கடைக்குள் புகுந்து மோதியுள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் தையல் கடையின் முன்னால் நின்று கொண்டிருந்த 3 படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் 2 கடைகளும் 3 தையல் இயந்திரங்களும் முற்றாக சேதமடைந்துள்ளன. விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதி மானிப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினர் துரத்தி வந்தமையாலேயே கார் மிக வேகமாக வந்து விபத்துக்குள்ளானதாக குறித்த பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் ஏற்பட்ட பதட்டமான சூழலை தணிக்க விசேட அதிரடிப்படையினர் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுமி உயிரிழந்தமை மருத்துவமனையின் தவறு என்றும் சிறுமி உயிரிழப்பிற்கு சரியான நீதி வேண்டும் என்றும் முல்லைத்தீவு சிலாவத்தை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உணவு ஒவ்வாமை காரணமாக கடந்த 20ஆம் திகதியன்று முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 12 வயதுடைய சிறுமி ஒருவர் 21ஆம் திகதியன்று உயிரிழந்துள்ளார். இந்த சிறுமி உயிரிழப்புக்கு நீதியான விசாரணை தீர்வு வழங்கப்பட வேண்டும் என சிலாவத்தை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போரில் அடிபட்டு இறந்துவிட்ட நிலையில் இப்போது ஒவ்வொரு உயிராக வளர்த்துக் கொண்டிருப்பதாகவும் வைத்தியசாலையின் கவலையீனத்தால் பிள்ளைகள் இறப்பதாகவும் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த சிறுமியின் இறுதி நிகழ்வுகள் நேற்றைய தினம் இடம்பெற்றது. பெருமளவான மக்கள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் சிறுமியின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டனர். துருக்கியில் நடந்த விமான விபத்தில் லிபியா ராணுவ தளபதி உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். வட ஆப்பிரிக்க நாடான லிபியாவின் முக்கிய ராணுவ படை தளபதியான முகமது அலி அகமது அல் ஹதாத் மேற்காசிய நாடான துருக்கிக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை அதிகரிக்கும் நோக்கில் உயர்மட்ட பாதுகாப்பு பேச்சுக்காக சென்ற அவர் 4 உயர் அதிகாரிகள் மற்றும் 3 பணியாளர்களுடன் தனியார் ஜெட் விமானத்தில் நாடு திரும்பினார். தலைநகர் அங்காராவில் எசன்போஹா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் 40 நிமிடங்களில் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்து ஹேமானா என்ற இடத்தில் விபத்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை உணர்ந்த விமானிகள் விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயற்சித்துள்ளனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததில் விமானம் கீழே விழுந்து நொறுக்கியது. இந்த விபத்தில் ராணுவ தளபதி முகமது அலி அகமது அல் ஹதாத் உட்பட விமானத்தில் இருந்த 7 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜேசுபாலன் பிறப்பை கொண்டாடியுள்ள கிறிஸ்தவ மக்கள், நள்ளிரவில் விசேட வழிபாடுகள். ஆபத்தான நிலையில் பதுளை மாவட்டம், கண்டியில் அதிகளவான உயிரிழப்புகள். பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் குறித்து ஆய்வு, ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்துடன் இணைந்து ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு நடவடிக்கை. மித்தனிய போதைப்பொருள் விவகாரம், சம்பத் மனம்பேரியை 90 நாட்களுக்கு தடுத்து வைக்க உத்தரவு. யாழ் மானிப்பாய் பகுதியில் காவல்துறையினரால் துரத்திச் செல்லப்பட்ட மகளுந்து, 3 படுகாயம். துருக்கி விமான விபத்து, லிபியா ராணுவ தளபதி உட்பட 7 பேர் உயிரிழப்பு. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.